ஹாய். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அகத்திக்கீரை சுண்டல் ஒன்று எப்படி செய்கிறதுன்னு. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற அகத்திக்கீரை சுண்டலில் எண்ணெய் இல்லை, தாளிப்பு இல்லை, ரொம்ப நேரம் அடுப்பில் வேகிறது இல்லை, ஒரு நிமிஷத்துக்கு குறைவான குக்கிங் டைமில் நம்ம இந்த கீரை சுண்டலை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் முதல்ல அகத்திக்கீரை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா அலசி கொஞ்சம் நேரம் தண்ணி வடிய விட்டேன். அதுக்கப்புறம் அந்த அகத்திக்கீரையை எடுத்து நல்லா சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். இந்த கீரை சுண்டலுக்கு தேவையான வெங்காயத்தை சின்னதாக வெட்டி வச்சுருக்கிறேன். அதோடு சேர்த்து பச்சை மிளகாயும் வெட்டி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு நம்ம உடனடியான கீரை சுண்டலை செய்ய தயாராகுவோம். முதல்ல தாச்சியம் எடுத்து நம்ம சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கிற கீரையை அதுக்குள்ளே போடணும். அந்த கீரைக்குள்ளேயே நம்ம சின்னதாக வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கிறணும். அதோட வெட்டி வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறணும். அதோட கருவேப்பிலையையும் சேர்த்துக்கிறணும். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு மஞ்சள்தூளை சேர்த்துக்கிறணும். அதோடு சேர்த்து அரை தேக்கரண்டி அளவுக்கு உப்புத்தூளையும் சேர்த்துக்கிறணும். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவி வச்சுருக்கிற தேங்காய் பூவையும் சேர்த்துக்கிடுவோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறணும். அதுக்கப்புறம் அதை அப்படியே கொண்டு போயிட்டு அடுப்பில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும். அடுப்பில் வச்சு நம்ம லேசாக கிளறி விடணும். ஒரு 40 செகண்ட் மாதிரி போகிற நேரமே இந்த கீரை நல்லா வெந்து வந்துடும். இந்த கீரையை வேக வைக்கும்போது மூடி வேக வைக்கக்கூடாது, ரொம்ப சூடாகவும் அடுப்பை வைக்கக்கூடாது. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக சின்ன சீரகத்தை எடுத்து கையால் நல்லா நசுக்கி அதுக்குள்ளே விடணும். போட்டுட்டு அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அப்படியே ஆற வச்சிட்டோம்னு சொன்னால் நமக்கு ரொம்பவே சுவையான, அது மட்டும் இல்லாமல் சத்தான அகத்திக்கீரை சுண்டல் ரெடி. நம்ம குயிக்காக இதை சமைச்செடுக்கிறனால இந்த கீரையில் இருக்கிற சத்துக்கள் அப்படியே நமக்கு கிடைக்கும். அதோட காலையில் இருக்கிற மார்னிங் ரஷ்ஷுக்கு இது ரொம்பவே ஈஸியான ரெசிபி ஆகும். இந்த மாதிரி கீரை சுண்டல்னு செய்கிறதுனால எனக்கு எந்த நாளுமே காலையில் ஒரு பேலன்ஸ் டயட் ஒன்று கொடுக்க முடியுது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ரெசிபீஸை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.